Hi, hello, and welcome to Team with the 7 Kids. And I'm your JP. And last year நம்ம எதோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வயன் வந்து எனக்கு ஃபுல் அமௌண்ட் வேணும் மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க. நான் வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஓகே நான் தரேன், ஆனால் வந்துட்டு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாரு. அதோட வந்து கட் பண்ணியிருந்தேன். வந்துட்டு அதோட எப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அண்ட் வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு, தரேன் ஃபுல் அமௌண்ட் தரேன், பட் ஒன் கண்டிஷன். நீங்களும் வந்துட்டு சரி சொல்லுங்கள், என்ன கண்டிஷனாக இருந்தாலும் எனக்கு ஓகே. என்ன கண்டிஷனாக இருந்தாலும் ஓகேவா? சரி ஓகே. என்னன்னா என்னை செட்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வந்துட்டு பார்க்குறீங்க. லைக் என்னை செட்யூஸ் பண்ண அவ்வளோ. என்னை நீ செட்யூஸ் பண்ண அப்படின்னா, நீ செட்யூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் ஃபுல் அமௌண்ட்டையும் இப்போவே தரேன். நீங்கள் அப்படியே நீங்கள் அவர் பார்க்குறீங்க, என்ன டார்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறீங்க பார்வை. என்ன பேபி கண்டிஷனுக்கு ஓகேவா? வேறு வழி. ஓகே ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஒன் கண்டிஷன் மறந்துட்டேன். என்னன்னா உனக்கு 20 மினிட்ஸ் இல்லை நீ பார்க்க செம்ம ஃபேராக இருக்குது, அதே மாதிரி செம்ம டேலண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ 10 minutes ஒன்லி டைம் ஃபார் செட்யூசிங் மீ. ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அது இப்படி இழுத்து ரொம்ப சொல்லிட்டு சொல்லி அவங்க மறுபடியும் மனசுக்கு சொல்லிட்டு நீங்கள் அவரோட வயசு மாதிரி செக்யூரிட்டியாக பார்க்குறீங்க. செம்ம லுக்கு. நினச்சோமா அவங்களோட அந்த ஐடியை போட்டு உங்கள் கண்ணோட வந்து அழகு காமிச்சிருக்கோம். அப்படி லுக் விட்றீங்க ரொமான்டிக்காக அவரை பார்த்துட்டு. ஒரு வயசை பார்க்குறாரு. செம்ம வீடு அவங்க நிஜமே கூட அவர் செம்மையாக சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு காடி வெளியே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நினச்சோம் அப்படியே பார்த்துருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவர் போட்டு அப்படியே ஒவ்வொன்றுனா அன்பட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அன்பட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அப்படியே அந்த செஸ்ட்டில் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணி அவங்க ஷர்ட்டை கட் பண்ணுறேன். லைக் அவங்க கை சொல்லி ரப் பண்ணி ஷர்ட்டை கழட்டுறீங்க. அவரும் எப்படி கழட்டி தூக்கி போட்டிருப்பாங்க ஷர்ட்டை. ஜிகே ஜஸ்ட் போய்ட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ செம்ம சென்ஷன் ஆகுது. எனக்கு வரும் தூரில் அடிச்சுட்டு போய் நீங்கள் அதை அழுந்துட்டீங்க. நல்லா கனெக்ட் பண்ண அப்போ வெளியே அப்படியே சினிமா திட்டாதவங்களை கேட்டு அப்படியே பார்ப்பீங்க. என்னடி எனக்கு வரமாட்டேங்க வெளியே அவங்களால நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு, மூட் பண்ணு அப்படிங்கிறாரு. சரி ஓகே அவங்க சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு மறுபடியும் ஒரு லேப்லேயே போய் உட்காருங்க. அப்படி சொல்லும்போது எழுந்திருப்பீங்க, மறுபடியும் ஒரு லேப்லேயே வந்துட்டு உட்காருங்க. இந்த தடவை அப்படியே டபுள் சைட் லெக் போட்ட மாதிரி உங்கள் சாரி லைட்டாக தூக்கிட்டு போய்ட்டு டபுள் சைட் லெக் போட்டு உட்காடுறீங்க. ஜெக்கி அப்படிங்கிற மறுபடியும் அசிங்கமாக கேட்பேன் எனக்கு மேலே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க நெக்கில் போய்ட்டு அப்படியே பைக் பண்ணுறீங்க. செம்ம சென்சேஷனாக இருக்காரு. அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் போட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அப்படியே வந்து செம்மையாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சக் பண்ணி இழுக்கிறீங்க. அவருக்கு அப்படி சென்சேஷன் ஆகுது. அப்படியே கீழே போய்ட்டு பொறுமையாக வந்துட்டு அவரோட செஸ்ட்டை போட்டு போய் சக் பண்ணுறீங்க. செம்ம சென்சேஷன் ஆகுது. அவருக்கு அப்படி இருக்கா வந்துட்டு அவர் மூவ் பண்ண மாட்டேங்க, காட்டிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ தான் போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு தெரியல அது சரி சட்டுன்னு சொல்லி சொல்லவும் மாட்டேங்க, எதுவும் தெரியல உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு போய் மாற்றி சக் பண்ணி கிஸ் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவர் விட்டு தள்ளி வந்துட்டு ஜெக்கே அப்படிங்க அப்படியே வந்துட்டு அவர் உங்கள் பின்னை வந்துட்டு நீங்கள் கட்டிட்டீங்க இல்லையா முந்தானி வச்சு, அந்த பின்னை வந்து அப்படியே கழட்டிட்டு அப்படியே முந்தானி கீழே வைக்கிறீங்க. அப்படியே மேலே வந்து கீழே வைக்க ஒன்று விடுறாரு. அப்படியே அந்த சாரியை வந்து அந்த சாரி அப்படியே போட்டுட்டு அப்புறம் முந்தானி வந்து கீழே இறங்கிப்பீங்க. இந்த முந்தானி வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்துட்டு அவர் மனசு படுத்துறீங்க லோவாக. அவர் எப்படி பெட்டில் லைட் வச்சு நீங்கள் அது மாதிரி லைட் ஆகுறீங்க. ஸோ அப்படியே செஸ்ட்டு வந்துட்டு ரிவீல் ஆகுது. நீங்கள் க்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு இங்கே கீழே போட்டிருக்கீங்களா, அப்போ அப்படியே உங்கள் செஸ்ட்டு வந்து செம்மையாக ரிவீல் ஆகுது. அதுக்கு வேறு லெவலில் எனக்கு அதுக்கு மேலே தலைவலி பொறுத்துக்க முடியல. அப்படியே அவங்க இழுத்து கீழே தள்ளிட்டார் பைக்கு கீழே. அப்பா என்ன பண்ணி செம்மையாக சர்வீஸ் பண்ணுறாரு. நானும் வந்து அதை பார்த்து தான் நினச்சேன், ஆனால் வேறு லெவல் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவங்க ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறாரு அவங்க கிஸ் போட்டு. அப்படி கிஸ் பண்ணி பக்கன்னு இழுக்கிறாரு கிஸ் போட்டு. ஜிக்கு இங்கே பாரு, இன்னும் கண்டிஷன் சொல்கிறேன். கழிச்சு தாங்க பண்ணேன் நிறைய கத்தலை. நானாக மூணு பொண்ணுன்னு சொன்னால் மட்டும்தான் மூணு பண்ணு புரிஞ்சுதா? அவங்க இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் கேட்குறீங்க அமௌண்ட் தர மாட்டேங்குது அப்படிங்க ஜெக்கி அப்படிங்க. இங்கே பாரு, நான் மூணு பண்ண சொன்னேன் தான் போகணும். அவங்க தாண்டி ஒரு வாய் சோன் கூட இருக்காது புரிஞ்சுதா? ஓகே அப்படிங்க. அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக போட்டு செம்மையாக கிஸ் பண்ணி அவ்வளோ கிஸ் தராது, அப்படி டைப் பண்ணுறாரு செம்மையாக.
என்னால் சுத்தமாக முடியல, கத்தவே முடியலையா? சரி சைடு கட்டாலும் அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க, உள்ளே அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க, வலி இல்லாமல் அப்படியே வந்து பல்லாட கடிச்சிருக்கீங்க. அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுற உனக்கு தான் அவ்வளோ தானே கிஸ் பண்ணிப்பாரு. அப்படியே லைட்டாக கேட்குறீங்க, அப்படியே ப்ளவுஸ் ஒர்க் அப்படியே வாயிலே கழிச்சு இருக்கிறாரு. அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே வாயிலே கழிச்சு அப்படியே ஒவ்வொன்றா கழட்டேன். அப்போ வந்துட்டு அவரோட செயின் வந்து லைட்டாக வந்து கீழே வந்து பிடிச்சிங்க. நீங்கள் பார்த்த நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஓகே நடக்குதுன்னு ஆகிப்போச்சு, நம்ம விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக என்ஜாய் பண்ண அப்படியே தோணிச்சு. ஏன்னா வந்துட்டு ஜேகே வந்து சும்மா இல்லையே, நம்ம ஜேகே இப்போ வேறு யார், நம்ம ஜேகே எப்படி இருப்பார். ஸோ வந்துட்டு அவர் செஸ்ட்லாம் பார்த்து இவரோட ஆர்ம்ஸு உங்களுக்கு அந்த லைட்டாக எது கவுந்துட்டீங்களா நீங்களே வந்துட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களோட அந்த பல்லை வச்சு அந்த டாலர் கடிச்சு அப்படியே கிட்ட இருக்கிறீங்க க்ளோஸப் தான் அவரை அப்படியே வெளியே பார்த்துட்ருக்காரு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஜேகே என்ன ஐ லைக் யூ நீங்கள் அப்படின்னு சொல்லி லைட்டாக அந்த இயர்ஸ்க்கு போய் சொல்கிறீங்க. ஐ லைக் யூனா புரியல. ஐ லைக் யூர் ஆர்ம்ஸ், ஐ லைக் யூர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சொல்ல ஒவ்வொரு பேசாக அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்ருக்காரு உங்களை. ஸோ ஐ லைக் யூ. பரவாயில்ல மேடம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆட முடிப்பீங்களான்னு நினச்சேன். பரவாயில்ல மாறிக்கல, என்ன பண்ணுறது, சொல்யூஷன் அப்படி இல்லை. ஸோ ஃபேமிலிக்காக பிடிக்காமல் உங்க கூட இருந்துட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்ல. ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன். ஆமாம் முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அது வந்து சந்தோஷம் வேலை ஒரு மாதிரி கஷ்டம் வலி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் பவுஸ் ஃபுல்லாக கழுத்தாரு. இப்போ நீங்கள் பேசிஸோடு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை திருப்பி வந்து படுக்க வைக்கிறாரு. உங்களை திருப்பி படுக்க வச்சு உங்கள் முதுகு ஃபுல்லாக செம்மையாக கிஸ் பண்ணிட்டு வராரு. அப்படியே கிஸ் பண்ணி அங்கங்கே பைட் பண்ணுறாரு. ஜேகே லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கே ஆகுது. அவர் சொல்லலாம் மூவ் ப்ரொபோசல் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டு ஜேகே சாரி அப்படிங்க. பரவாயில்ல பண்ணி செம்ம கிக்காக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க, ரைட்டாக அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து உங்கள் பேசஸோட உட்காந்துட்டு அப்படியே வாயிலே கிடச்சது ரிமூவ் பண்ணுறாரு அவர். அப்படியே வந்து உங்கள் அப்படியே முதுகுல படுகுது, செம்ம சென்ஷன் அவருக்கு உங்களுக்குமே வந்துட்டு. அப்படியே வந்துட்டு கண்ணு பட்டு அப்படியே உங்களை திருப்பி படுக்க வைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு தலையில் மல்லிப்பூ வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ வந்துட்டு அப்படியே அதை கடிச்சு இழுக்கிறாரு. மல்லிப்பூ வந்து ஃபுல்லாக பிச்சுட்டாரு, மல்லிப்பூ இப்போ வாயை கடிச்சு இழுத்துருப்பாரு. அப்போ தான் வாயில் அந்த ரெண்டே இந்த மல்லிப்பூ மட்டும் இருக்கும். அப்படியே அந்த மல்லிப்பூவோடு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கடா. எனக்கு பிடிக்காமல் நம்ம முரண்டு பிடிச்சி இவன் இன்னும் அப்படியே ஃபோர்ஸாக ரகடாக பண்ணுறதுக்கு நம்ம பிடிச்ச அமைதியை ஏற்றுக்கிட்டோம்னா அப்படியே ஸ்மூத்தாக போயிடல. அப்படியே நீங்கள் அப்படி வந்து உங்களுக்கு தோணிடுச்சு. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்செப்ட் பண்ணுறீங்க, ஒரு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறீங்க அவருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் செஸ்ட்டு கிட்ட இறங்கி உங்கள் செஸ்ட்டை போட்டு செம்மையாக சக் பண்ணி இழுக்கிறாரு. ஜேகே 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 ஜே கொடுக்காது ஜேகே கொஞ்சம் பொறுத்துக்கோ, கடிச்சா பொறுத்துக்கோ, வரைக்கும் தான் பொறுத்துக்கோ அப்படிங்கிற சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரோட ஹேரை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிங்க. அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பேக்கெட்டை அப்படியே ரப்பு வந்து இருக்கீங்க. ஜேகே 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 அப்படின்னு செம்மையாக கத்திருக்கீங்க. சத்தமாக மூணு கிஸ்ஸுக்கே இப்படி மூவ் பண்ணுறீங்க, இப்படி இருக்குது இதுக்கு நான் பண்ணுறேன் ஜேகே அப்படிங்க. கோட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் போட்டுப்பீங்களா, ஸோ அப்படியே வந்து இழுத்தாரு, கீழே இழுத்துட்டாரு. அவருமே வந்துட்டு பேண்ட் அப்படியே கழட்டிட்டாரு. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே போச்சு தெரியும், ப்ளீஸ் பார்த்து ஆர்டர் பண்ணு. அதெல்லாம் எடுத்துருக்காங்க கன்ஃபார்மாக நான் வேர்ஜி அப்படிங்கிற மனசு வச்சு பண்ணவே மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கும் சில ஆசைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தீர்த்துக்கிற ஒரு பாடியாக மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர இந்த லவ் கேர் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் கொஞ்சம் பார்த்து பண்ணு, ரொம்ப கிடையாது வாய்ப்பே இல்லை. எப்படி பண்ணுறாங்க அதை பறக்க மூட கொடுத்து அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி நிம்மதி பார்க்குறீங்க. கேமரா பாடியை ட்ரீட் நல்லா இருக்குமா சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஐஸை மூணு ஸ்பாட் பண்ணாங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துச்சு. நீங்கள் அப்படியே வந்து எப்படியும் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இப்படி கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. செம்ம ஹாட்டாக போயிட்டு இருக்காங்க கிஸ். அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவர் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணால் டைம் சட்டெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டாரு. நீங்கள் கத்துறீங்க, ஜேகே 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 கத்தாதே போய முடியும், கத்தாதே நீங்கள்
சிக்கே 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 வருது சிக்கே 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 ரிமூவ் ப்ளீஸ் 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 சிக்கே 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 ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவுறீங்க. உங்கள் கண்ணு அப்படியே டியர்ஸாக ஆகுது. ஏன்னா நீங்கள் வேர்ஜின். அப்புறம் கொஞ்சம் கூட மெஸ்ஸியே காட்டாமல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி போகிறோம். உங்களுக்கு செம்ம பெயினாக ஆகுது. வாய மூடு அப்படின்னு சொல்லி அப்படியே அதெல்லாம் சொல்கிறாரு. அப்படியே பல்ல பறிச்சு கொடுத்துக்கிறீங்க அந்த பெயினை. தாங்க முடியும் உங்களை சுத்தமாக தாங்க முடியல. கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்படியே உங்கள் லிப்ஸை போட்டு நீங்களே பைட் பண்ணிக்கிறீங்க. ஏன் அந்த பெயின் என்ன பண்ணுறேனே தெரியல. லிப்ஸை போட்டு செம்மையாக பைட் பண்ணுறீங்க. அப்புறம் செம்ம ஃபோர்ஸாக ட்ரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்ம பெயினாக அது உங்களுக்கு உசிரியே போகுது நிமிஷம். தாங்காமல் சுத்தமாக இல்லை. இங்கே பாரு இது மாதிரி மூவ் பண்ணுறேன். சிக்கி 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 சிக்கன் மூணு சிக்கி ப்ளீஸ் சிக்கி சிக்கன் சொல்லி அப்புறம் அழுவுறீங்க. நீங்கள் சரி வந்துட்டு நீங்கள் அழுதுட்டு இந்த மாதிரி அந்த சிக்கன் வந்து ரொம்ப மூவ் பண்ணும்போது அவருக்கு இன்னும் அப்படியே ஹைப் ஆகுது. அப்படியே இன்னும் ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட் பண்ணுறாரு. சிக்கி 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 ப்ளீஸ் சிக்கி 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 சத்தியமாக மூணு சிக்கி 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 ப்ளீஸ் சிக்கி 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 ப்ளீஸ் சிக்கி ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்லோ பண்ணி சிக்கே செம்மையாக கத்திட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்த காலம் வந்துட்டு முடியல உங்களால். கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய பண்ணியிருப்பாரு. ஸோ சுத்தமாக முடியல உங்களால். அப்புறம் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமே தெரியல. என்ன பண்ணினேன் நீ மொத்தத்தை பார்க்கும்போது சும்மா சைக்கிள் வந்து வச்சுருக்கேன். இப்படி தான் சத்தியமாக ஆக்சுவலி என்ன பண்ணினேன் வேறு லெவலில் கற்றுமா வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஹேரை பிடிச்சி இன்னும் ஃபாஸ்ட்டாக மேக்கப் பண்ணுறாரு. அவர் சுத்தமாக முடியல. கத்துறீங்க செம்மையாக பெயினில். இவங்களாம் கல்யாணம் பண்ணுவோம் கொடுத்து வச்சோண்டி பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. கத்திரி கத்திரி என்னோட கத்திரி இப்படி பத்த மூடு மாதிரி அப்படியாடி ஒரு செம்மையாக பண்ணிட்டுருக்காரு. ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துறாரு. கொஞ்சமாக மெஸ்ஸியே காட்டல இல்லையா. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு படுத்துட்டீங்க தூங்கிட்டீங்க சொல்லலாம். அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. அவரும் வந்து அப்படியே தூங்கிட்டாரு. ஸோ நம்மளும் வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங்காகவே அப்படியே பொறுமையாக லைட்டாக ஐஸ் ஓப்பன் பார்க்குறீங்க. பக்கத்தில் டேக்கில் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்கள் தான் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த பாடி பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ அமைப்பாக இருக்குது. அதனால் நமக்குன்னு ஒருத்தன் வந்து அவன் நம்ம எடுத்துக்கிறது நம்ம அந்த மாதிரி இருக்கிறத போய்ட்டு ஒரு வித பணத்துக்காக நம்ம எடுத்துட்டோமே சொல்லி எனக்கு இந்த மாதிரி அழுக வருது. ஆனால் இங்கே தான் அழக முடியலையா அப்படியே நீங்கள் பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. சுத்தம் உங்களை காலை கீழே வைக்க முடியல. அவ்வளோ பெயினாக அது உங்களுக்கு. என் கண்ணு அப்படியே டியர்ஸாக வருது. ஏன்னா நீங்கள் சவுண்டே போடாமல் அப்படியே வாயை பற்றிட்டு பொறுமையாக வந்துட்டு சைடை கட்டு எல்லாம் அப்படியே பிடிச்சி வாஷ்ரூம் போகிறீங்க. அங்கே போய்ட்டு அப்படியே ஷவர் திறந்துட்டு எப்படி அழுவுறீங்க. கத்திரி அழுவுறீங்க. அவங்களாம் சுத்தமாக வரல. வந்துட்டு அப்படியே பொறுமையாக அந்த ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியே வராங்க. அதான் ஜெயிக்கே வந்துட்டு அப்படி எஞ்சி உட்காந்துருக்காரு. எஞ்சி உட்காந்து பேண்ட் மட்டும் போட்டிருக்காரு. ஸோ பேண்ட்டை மட்டும் போட்டு அப்படியே எஞ்சி உட்காந்து சும்மா அப்படியே மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு குளிச்சு முடிச்சு போய் டாவோட வெளியே வரீங்க. கண்கொள்ள காட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ளீஸ் நைட்டு முடியல. இது பாரு கண்டிஷன் இருக்குது. எனக்கு நீ வேணும் நான் கேட்டேன்னா நீ வேணும். அது நைட்டாக இருந்தாலும் சரி மார்னிங் இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி. தெரியுங்களா தெரியும் சிக்கி. ஓ பக்கத்தில் தானே ட்ரெஸ்ஸு. ஆமாம் உங்களுக்கு அங்கே போய் மாற்றிடுவேன். காலேஜ் போய் எனக்கு இல்லை சிக்கி நீ அமௌண்ட் கொடுத்தனா அமௌண்ட் தரேன். செக் வைக்கிறீங்க. நீ போய் ட்ரெஸ்ஸேஜ் போட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கோ ஓகேவா. ஓகே சிக்கி. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போறியா? சரி போ. நீங்கள் வந்து போகிறீங்க அமைதியாக. அப்படியே ஹாஸ்டல் அப்படியே குளிக்கும்போது திக் பண்ணிட்டே குளிக்காது. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு. ஆனால் இதுக்கு அவங்க எக்ஸ்பிரஷன் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆனால் போனால் வேறு லெவலில் இருந்தால் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணுறாரு. உங்களோட நீங்கள் ஏன் நினைப்பீங்க அப்போல்லாம் திங்க் பண்ணாமல் நைட்டு நடந்ததை பற்றி எப்படி திங்க் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு இருக்காது. அவருக்கு அதனடா வேணும். ஸோ வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் விழுந்தப்போ வந்து உங்கள் ஜஸ்ட்டை பார்த்துருக்காரு. அன்றைக்கி உங்கள் மேலே மாட்டா கண்ணாடி சொல்லியிருந்தார். நீங்கள் வந்துட்டு உங்கள் டைமும் சரியில்லாத காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு வேலைக்கு அனுப்பிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிக் பெனிஃபிட்ஸ் வந்து வந்தீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்படிங்கும்போது வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதனால் வந்துட்டு அவருக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஏற்றுட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் உங்களை மனசால் பார்க்கல உடம்பு மட்டும் தான் பார்க்குறாரு அவர். ஸோ நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் போய் அப்படியே வந்து பொறுமையாக வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வரீங்க. அவன் சுத்தமாக நடக்கவே முடியல. அப்படியே வந்துட்டு பொறுமையாக ஏதோ நடந்து வரீங்க. நாங்கள் வந்துட்டு செக் எடுத்து பார்க்குறீங்க. இந்த பேப்பருக்காண்டி என்னெல்லாம் பண்ண இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் செக் எடுத்து வச்சுட்டு பேக்கப் போயிட்டீங்க. ஆனால் வந்துட்டு நம்ம தெரியல அது மாதிரி உங்களுக்கு வந்து ஜேக்கோட ஷர்ட் வந்து நீங்கள் தான் நாங்கள் நைட் வந்து அப்படியே வந்து கழட்டி போட்டிருப்பீங்களா சர்வீஸ் பண்ணுறக்காண்டி. ஷர்ட் இருக்கும் ஷர்ட் அப்படியே கேஷ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று வருது. அது என்னென்னா தெரியல. ஒரு மாதிரி ஷர்ட்டை வந்துட்டு லைட்டாக அப் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டீங்க. நீங்கள் வந்து போயிட்டீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் தம்பிக்கு 2 பேருக்கும் வந்து பண்ணிட்டோம். ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணிடுவீங்க. ஸோ ஆப்ரேஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆச்சு, அது நைட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதே ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே தான் இருக்கீங்க. ஸோ தம்பிக்கு ஆப்ரேஷன் நடக்குது, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. 2 பேருமே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் மேலே கீழே அந்த மாதிரி 2 பக்கம் நடந்துருக்கு. நீங்கள் வந்துட்டு அப்பாவுக்கு வரல, தம்பி கூட இருக்கீங்க. பிகாஸ் வந்து தம்பி வந்து ரொம்ப அழுதுருப்பான், பயமாக இருக்குது, அப்பெல்லாம் வந்து அழுதுருப்பான். ஆனால் வந்துட்டு நீங்கள் தம்பி சமாதானம் எடுத்துட்டு அப்படியே தம்பி கூட இருந்திருப்பீங்க. ஸோ தம்பிக்கு ஆப்ரேஷன் போயிருக்கு, வெளியே உட்காந்துருக்கீங்க. அவங்க வந்து கரெக்டாக அவங்க வந்துட்டு சும்மா வந்து அடிக்குது. நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, அது ஜேகே மாதிரி போட்டிருக்கு. என்ன சொல்கிறான்னு தெரியலையே, ஏழ்ற அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணி வைக்கிறீங்க. கால் வச்சுட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ எங்கே இருக்கேன்? ஹாஸ்பிட்டலில் ஜிக்கே. சரி கிளம்பி ஃப்ளாட்டுக்கு வா. ஜிக்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அதான் சரி கிளம்பி ஃப்ளாட்டுக்கு வா. என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச கேப் அங்கே இருக்காதானே, கார் அனுப்பவா? இல்லை ஜிக்கே, தம்பிக்கு ஆப்ரேஷன் போயிட்டுருக்கேன். இந்த சென்டிமெண்டல் எமோஷனல் அதெல்லாம் உனக்குள்ளே வச்சுக்கோ, ஓகேவா? உன்னோட வச்சுக்கோ. எனக்கு நீ வேணும்னா வேணும், ஓகேவா? கார் அனுப்புகிறேன் வந்து சரியா? எந்த ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் தான் கேட்கணும்னு சொல்கிறீங்க. 10 minutes வரும், ஓகேவா? வந்தோடனே வந்துட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். நான் கால் வெளியே வரேன். ஓகே ஜிக்கே. ஓகே. வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணிட்டார். கால் வந்து கட் பண்ணிட்டாரு. நீங்கள் வெளியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட முடிக்காத ஒருத்தவங்கிட்ட போயிட்டு கேளுண்டி நீங்கள் நினச்சிட்டு அப்புறம் வழி இல்லை இல்லையா, சமையலே போய் ஆகணும். ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ வந்துட்டு அதே மாதிரி கால் வந்து அவர் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்து கால் அட்டன் நல்லா பண்ணல. நெக்ஸ்ட் கால் வந்தோடனே புரிஞ்சுட்டீங்க. ஓகே வந்துட்டு நீங்கள் வந்து கால் அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. வெளியே போய் பார்க்குறீங்க, கார் இருக்குது. ஸோ காரில் நீங்கள் வந்துட்டு போய் போகிறீங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு போய் போகிறீங்க. உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் வந்துட்டு ஜேகே வந்துட்டு டோர் லாக்லாம் பண்ணல. பார்க்குறீங்க லாக்லாம் இல்லை. ஸோ நீங்களே வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் ரூமில் தான் உட்காந்துருக்காருன்னு தெரியுது, ஏன்னா வெளியே வந்து ஹாலில் இல்லை. ஸோ உள்ள ரூமுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ள ரூமுக்குள்ளே போனால் அப்படி கையை பிடிச்சிட்டு தான் இந்த டோரில் பிடிச்சி உங்கள் நெக்கை பிடிக்கா டைட்டாக. ஜிக்கி என்னாச்சு கேட்குறீங்க? இது இதுக்கு கால் கட் பண்ணுறேன். ஜிக்கி நீங்கள் தான் சொன்னீங்க கார் வந்தால் கால் பண்ணுறேன். ஸோ காரை இங்கே பாரு, அது தேவையில்லாதது. நான் ஒரு தடவை உனக்கு கால் பண்ணால் அதை நான் அட்டன் பண்ணுறேன். இங்கே பாரு, எனக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மரியாதை வந்து தள்ளி வையா. என்னை யாராவது குறைச்சி எடை போட்டாலோ என்னை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தினாலோ சாவடிச்சுதான், புரிஞ்சுதா? சாரி ஜிக்கே, எனக்கு அவங்க ரொம்ப முடிக்குது அப்படின்னு சொல்லி தப்பு சொல்கிறீங்க. அவரை அப்படியே போய் சொல்லி விட்டுட்டாங்க. நீங்களும் அப்படியே வந்து உட்காந்து இம்மிட்டு இருக்கீங்க. மனசால நீங்களா சே அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வாய் மாரி தான் பேசதான் சொல்கிறது. என்கிட்ட இந்த வாடா போட இதெல்லாம் போட்டு பேசுறது சரி நீங்கள் இதை தான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறாரு? அப்படியே பொண்ணு வச்சு போய் அந்த சைடில் வந்து தண்ணி இருக்கும். அப்படியே பிடிச்சி எங்கள் வீட்டில் உட்காருங்க. அவ்வளோ அஜாம் சுத்தமாக முடியல. மார்னிங் தான் ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சது பண்ணது அப்படியே சொல்ல அதில் அது மட்டும் தான் முடியும் தலையில் ஓடிட்டுருக்கு. என்னமே பண்ணுறேன் உண்மை சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் காமாதிரி அப்படியே வந்து உட்காராரு. பக்கத்தில் உட்காந்து அமைதியாக வந்து பேச அப்படிலாம் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு கிஸ் எடுக்கிறாரு. உங்களுக்கு சுத்தமாக முடியல. என்ன லைஃப் அப்படிங்கிற வரைக்கும் ஆயிடுச்சு. அப்படியே 2 பேரும் வந்து மாறி கிஸ் பண்ணிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அந்த கிஸ்ஸை ஹாட்டாக கொண்டு போகிறாரு. ஸோ ஹாட்டாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு உங்கள் பெட்டில் ரைட் பண்ண வைக்கிறாரு. அப்படியே வந்துட்டு உங்களோட பெட்டில் எல்லாமே நடக்குது. ஸோ அதே மாதிரி நேற்று பண்ண மாதிரி ரொம்ப போஸ்ட்டாக தான் நடந்துக்கிறாரு. கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த மெஸ்ஸியை காட்டல. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பழகி அந்த தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு பழகி போச்சு. ஏன்னா நேற்று நைட்டு இருந்ததே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு புதுசாக எதுவும் சாப்பிடாது இல்லை. ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன சுச்சுவேஷன் இருக்கீங்க, என்ன மாதிரி மைண்ட் இருக்கீங்க, அதில் எதுவுமே பார்க்க மாட்டாரு. அவருக்கு வேணுமோ அப்படியே கூப்பிடுவார். நீங்களும் வந்துட்டு தான் போகணும், வேறு வழியில் அதுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 2-3 months வந்துட்டு அப்படியே வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ வந்துட்டு 3 months ஆஃப்டர் வந்துட்டு பார்க்கலாம்டா. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சிருப்பீங்க. ஸோ 3rd year வந்துட்டு என்ன பண்ணலாம், போகலாமா இல்லை வேண்டாமா சொல்லி தோணுது. ஏன்னா வந்துட்டு அப்பாவுக்கும் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, தம்பியும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டென்ட் அதெல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்துட்டு ஃபேமிலி அப்படிங்கிறனால வந்துட்டு ஸோ வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் வந்துட்டு இப்போ தம்பி வந்துட்டு வீட்டில் தான் இருக்கான், ஹாஸ்டல் போல். ஏன்னா வந்துட்டு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, கொஞ்ச நாள் வீட்டில் காமிச்சிட்டு வீட்டில் தான் இருக்கான், ஹாஸ்டல் போல். அதனால் வந்துட்டு போயிட்டு பார்க்கணுமே, நம்ம பேசாமல் ஃபுல் டைம் ஒரு ஒர்க்குக்கே போயிடலாமா, இல்லை காலேஜ் ப்ராப்ளம்ஸுக்கு டபுள்மெண்ட்டாக இருக்கீங்க. அதனால் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஜேகே ரூமில் தான் இருக்கீங்க. அது மாதிரி வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே கொஞ்சமாக மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் எதோ யோசிச்சுட்டே இருக்க முடிஞ்சு அப்படியே ஃபோன் பார்த்துட்டு என்னடி யோசிச்சுருக்க? ஒன்றும் இல்லைங்க. என்னடி சொல்கிறீ? அது ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்களும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. என்னென்ன இருக்குது, காலேஜ் கன்சிடர் பண்ணு, ஃபுல் டைம் ஒர்க் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி அவரை பார்க்குறீங்க.
அது தெரியும் ஜேகே. பட் கரன்ஸில் பண்ணணும்னா என்ன அமௌண்ட் செலவாகும்ல. ஸோ ஸோ அதான் யோசிச்சுருக்கேன். தரேன். நீங்களா? ஆமாம் தரேன். அதான் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் படி அமௌண்ட் தந்துட்டீங்க. தந்துட்டேன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன். எதுக்கு? எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுமா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன். நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை நெக்ஸ்ட் ஃபீல் பண்ண ஆல்ரெடி எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நான் அமௌண்ட் தரேன் மெசேஜ் சொல்லி பாரு இல்லையா. ஸோ இனிமேல் அதை பார்க்குறீங்க. அதான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் கதை தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். என்ன அமௌண்ட் வேணுமா வேணாமா? இல்லை செக்கி அது வேணும். என்ன எவ்வளோ இந்த செமஸ்டர் ஃபீ 1 மந்த் இருக்கா? ஆமாம் செக்கி. ஓகே ஓகே சரி ஓகே. அமௌண்ட் வாங்கிக்கோ நாளைக்கு. ஓகேவா? நாளைக்கா? ஆமாம். அப்போ இன்றைக்கே பண்ணுறது அதாம்மா. இன்றைக்கி பண்ணி நாளைக்கு அமௌண்ட் வாங்கிக்கோ. சரி ஓகே அப்படிங்க. அவன் வந்துட்டு ஒரு மாதிரி லுக்கில் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப்ஸையும் கொஞ்சம் சாக்லேட்ஸையும் கொண்டு வராரு. லைக் மெல்டட் சாக்லேட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அது மாதிரி வந்துட்டு அது கொண்டு வந்து அப்படியே வந்துட்டு பக்கத்து டேபிள் வைக்கிறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க, அவர் பார்க்குறீங்க. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு வந்து பழகிடுச்சு அவர் கூட இருந்து வந்துட்டு. லைக் முன்னாடி இருக்கிறவர் இப்போ வந்துட்டு அவர் கூட இருந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. லைக் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவர் பிடிச்சி போச்சு. அது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நைட் வந்துட்டு எதுவுமே எங்களை மொத்தமாக நடக்கலை அப்படின்னா கூட வந்துட்டு நீங்களாக போய் அவரை ஹக் பண்ணி தூங்குவீங்க. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை ஹக் பண்ணுவார். லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி லவ்வூராக ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவரும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் அந்த ஹக்கில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைம் உங்களை தொட்டவரா அப்படிங்கிறா தெரில. பட் ஒரு மாதிரி வந்து ஒரு ஆஃப் லவ்லேயே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண காத்திருக்கோம் ஒரு மாதிரி அவரை பார்க்குறீங்க நீங்கள். டாப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்க முடியாது. டாப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு படுறி கிடையாது. நீங்கள் வந்துட்டு செய்ய கூட அப்படி டாப்பில் இப்போ அப்பா பாட்டி வந்து நீங்கள் அப்படி படுத்துருக்கீங்க. அவரும் வந்துட்டு ஷர்ட்லெஸ் அப்படியே அவங்க வந்து இப்போ மேலே ஓவராகி ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. லைக் உங்களோட பாடி அதை படி அப்படியே அவ்வளோ டைட்டாக அவரசுது கொஞ்சம் கூட காற்றே போகாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக அவங்களை போட்டு ஹக் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அப்படியே ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ் அப்படிங்கிற நெக்கெல்லாம் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. செம்ம சென்சேஷனாக இருக்கும் உங்களுக்குமே வந்துட்டு. சிக்கே அப்படிங்க இங்கே பாரு. இப்போ நான் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னையும் லைட்டாக அது மாதிரி பண்ணேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது நீ பண்ணதுக்கு உனக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா அந்த விஷயத்தை வச்சுனா தருவேன். ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாரு. ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுக்கிறாரு. ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து அப்படியே வந்துட்டு அவரோட வாயில் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஐஸ்கிரீம் எடுத்து அப்படியே பொறுமையாக உங்களோட தலையிலேருந்து அப்படியே ஃபோவரட்லேருந்து லைட்டாக அப்படியே வந்துட்டு அப்படியே அதை உரசிட்டே வராரு. லைட்டாக வந்துட்டு அப்படியே உரசிட்டே வந்துட்டு உங்களோட மவுத்தில் வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அவர் வாயில் ஐஸ்கிரீம் உங்கள் வாய்க்கு வந்துருச்சு. அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் வச்சுட்டு அப்படி பார்க்குறீங்க. அப்படியே ஐஸ்கிரீமை துப்பிட்டீங்க. எது துப்பிக்கணும்? சில்லுன்னு இருக்குது வாயிலாம். இப்போ மறுபடியும் அரிசிலாம் கட்டி போடுறேன். ஆமாண்டி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் ஐஸ்கிரீம் எடுத்து அப்படியே வந்துட்டு அதே மாதிரி எகெயின் பண்ணுறாரு. ஸோ இந்த வாட்டி நீங்கள் ஐஸ்கிரீம் துப்பல அப்படியே வாயில் வச்சுருக்கீங்க. வாயில் வச்சு அது மாதிரி அப்படியே சாப்பிட்டீங்க. ஸோ அப்படியே இன்னும் ஐஸ்கிரீம் எடுத்து அப்படியே வந்துட்டு உங்கள் சின்னிலேருந்து அப்படியே வந்துட்டு அப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வராது. அப்படியே வந்து ஐஸ்கிரீம் வச்சு உங்கள் ஹோல் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி அப் பண்ணிகிட்டே இருக்காது. செம்மையாக இருக்கும் இருக்காது. ஒரு மாதிரி அந்த சில்லுன்னு இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காது. அவரோட லிப்ஸோடு சேர்ந்து அப்படியே அவங்க பாடியில் அப்படியே டப் ஆகும் போது செம்மையாக இருக்காது. ஒரு கடை டெய்லியும் வந்து தாமே போய்ட்டு அப்படியே அவரை பிடிக்கி எடுத்துட்டு நீங்கள் மேலே வந்து அவர் மேலே ஒரு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவரை. என்னடி ஓவர் டேக் ஆகுதியா? சிக்கே ஒரு மாதிரி ஆகுறா. ஒரு மாதிரி ஆகுதா அந்த மாதிரி ஆகுது. அதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவர் டா போட்டுருக்கேன். ஆனால் வந்து கோவத்தில் எப்போது இந்த டா போட்டு திட்டாலும் வந்துட்டு அவர் வந்துட்டு செம்மையாக கத்தி விட்டாரு. இல்லைனா வந்துட்டு கோவம் வச்சு அவங்கள்ட்ட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துப்பார். அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து நீங்கள் டா போட்டோ எதுவும் சொல்லலை. ஒரு மாதிரி ஆகுதுரா. ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி ஆகுது ராஜிக்கு. அப்படியா? சரி இப்போ என்னையும் மூடாக்கு நான் பண்ணுறேன். என்னது என்னையும் மூடாக்கு? உனக்கு மூடாச்சுல. என்னையும் மூடாக்கு நான் பண்ணுறேன். என்ன பண்ண மாட்டேன். அப்படி போய் படுத்துக்கோ. ஆமாம் அப்படி போய் படுத்துக்கோ. சரி அப்படிதான் வந்துட்டு நீங்கள் இப்படி வந்துட்டு உங்கள் வாங்குகிற ஐஸ்கிரீம் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. எடுத்து அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அவருக்கு பண்ணுறீங்க. ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு இதில் அசைய மாட்டேனா இவங்களுக்குள்ள அவர் அப்படியே வந்துட்டு இருக்காது. ஒன்றுமே ஆகலை. ஜெக்கு நான் எப்படி இருக்கேன்? இப்போவும் ஒன்றும் ஆகலையா? எப்படி இருக்கேன்? இல்லை இப்போ நான் பாதி நியூடாக இருக்கேன். இப்போவும் அவங்க கூடமே ஃபீல் ஆகலையா? சத்தியமாக ஒன்றும் ஆகலை.
போடா இந்த சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சைடில் போய் படுத்துக்கிட்டீங்க. அப்படியே நீங்கள் சைடில் படுத்து வெளியே பார்க்குறாரு. என்னடி அமௌண்ட் வேணாமா இன்னும் ஒன்றுமே வேணும்னு சொல்லிட்டு, சரி எனக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையே எனக்கு அவ்வளோதான் தெரியுமா எனக்கு நீங்கள் சொல்லி கேட்குறாரு. போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சைடில் படுத்துட்டீங்க. ஒரு பார்க்க அவர் மாதிரி வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு ஃபிகராக பார்ப்பாரு, சை கேட்டுப்பார், இதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி பண்ணுவார். ஆனால் எனக்கு வந்து அந்த போடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்களா, என்னமோ தெரியல அப்படியே உங்களுக்கு திக்ஸ் அப்படியே கிளீனும் போது தோணுது இருக்குது. அப்படியே உங்கள் கிட்ட வந்து வச்சுட்டு அதே மாதிரி கிளீறாரு. என்ன பண்ணுற சும்மா தோணுச்சு பண்ணேன் ஒரு மாதிரி க்யூட்டாக தெரியல அப்படிமா சொல்லிட்டு அப்படியே வந்து எனக்கு ஜஸ்ட் அப்போ வந்து கொஞ்சம் செஞ்சப்பட்டு போய் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கூட உங்களுக்கு கஷ்டம் மட்டும் தெரியுங்களா நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ தெரியல ஒரு மாதிரி இருக்கா என்ன மாதிரி இருக்குது மூடாவதா அது இல்லடி இப்போ பண்ணல அது ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணேன் சீப்போட அப்படின்னு சொல்லி சொன்னால அதான் என்னடே இந்த ஒரு வார்த்தைக்கா சீப்போட ரொம்ப கிழிஞ்சு பண்ணாதடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் சொல்லிட்டு அப்படியே சைடில் திரும்பி பார்த்துக்கிட்டீங்க. அப்படியே நிறுத்து அவர் சிஸ்டமில் படுக்க வச்சிட்டாரு. அக்னி சம்திங் இட்ஸ் மீ டிஃப்ரெண்ட். வாட் தெரியல பட் சம்திங்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அதில் வந்துட்டு அவர் நிமிர்ந்து பார்க்குறீங்க சிஸ்டமில் படுக்க வச்சுருப்பாரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் அதை நிமிர்ந்து பார்க்குறீங்க பேசியே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு என்னமே எதுவுமே பேசலை எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லாமல் வந்துட்டு அந்த நைட் அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ தூரம் போய்ட்டு எதுவுமே வந்து பெருசாக பண்ணியிருக்க மாட்டீங்க. அதோட முடிச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க ரெண்டு பேருமே மாறி பேசிட்டு போய் தூங்கியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்துட்டு நீங்கள் காலேஜ் போய் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ காலேஜ் போயிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட செகண்ட் இயரோட லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லீவ் தான். அதுக்கப்புறம் தேர்ட் இயர் போகும்போது 1 month லீவ் இருக்கும். அப்புறம் வந்து தேர்ட் இயர். ஸோ அப்போ தான் வந்துட்டு இதுக்கப்புறம் யோசிச்சுருப்பீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் காலேஜ் போகலாம் வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. எக்ஸாம் போகும்போது அப்படியே வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. கிளம்பிட்டு அப்படியே காலேஜ் போகலான்னு சொல்லி வெளியே வரும்போது அக்னி என்ன செக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு செக்கில் அமௌண்ட் ஃபில் பண்ணி உங்கள் கையில் கட்டுறாரு. இதுக்கு நான் தானே இத்தனை நைட்டு அது வந்து எனக்கு தோசம் பட் நான் தான் பண்ணல அப்படி ஆனால் செக்கே முடிடி என்ன இல்லை வேண்டாம் ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு காசு வாங்கிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் பண்ணாமல் காசு வாங்கணும் தோண்ட வேண்டாம் லாஸும் ஒன்றும் பண்ணணும் இதுக்கிட்ட அவ்வளோ பண்ண நல்லா பிடிக்கும் என்ன பண்ண ஒன்றும் பண்ண விடு நீ சொல்கிற அப்படின்னா வேண்டாம் எனக்கே தெரியும் கோவத்தை பற்றி ஒழுங்காக வாங்கிட்டு காலேஜ் கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு நம்ம அப்படியே வாங்கிக்கிறீங்க. நீங்கள் ஆனால் அவர் ரொம்ப கோவத்தில் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த வரைக்கும் வந்துட்டு அதோட எஃபெக்ட்டு 3 நாள் 4 நாள் இருக்கும். அதாவது யாராவது அவ்வளோ நாள் கஷ்டப்பட யோசிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டீங்க. அப்படி ஈவினிங் வந்துட்டு பிக்கப் பண்ண நானே வரேன் ஓகேவா? ஸோ நீயே வராது நானே வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு போயிட்டு காலேஜ் மாதிரி பேசுகிறீங்க. கரன்ஸில் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க. முன்னாடியே வந்துட்டு எக்ஸாம் முன்னாடி பேசுகிறீங்க. ஸோ அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் ஃபுல்லாக வந்து கட்டிட்டீங்க. அந்த இயர்க்கான ஃபுல் அமௌண்ட்டு வந்து கட்டிட்டீங்க கரன்ஸை பண்ணுறக்காண்டி. ஸோ கரன்ஸை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸ்காலர்ஷிப் கிடைக்காது இல்லையா? ஸோ ஸ்காலர்ஷிப் வச்சு கரன்ஸை பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபுல் அமௌண்ட்டு கட்டி ஆகணும். அந்த அகாடமிக் இயருக்கு எவ்வளோ செலவாகும் ஃபுல்லாக கட்டி ஆகணும். ஸோ அது வந்து ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் கட்டிட்டீங்க. கட்டிட்டு வந்துட்டு போயிட்டு எக்ஸாம் ஹாலில் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹார்ன் தான். ஸோ இந்த 1 year வந்துட்டு உங்களுக்கு ஹார்ன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கிவி நிவி இல்லாமல் ஹார்ன் கூட ஒரு நல்லா பேசுவீங்க அப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது இந்த கொஞ்ச நாள் வந்துட்டு என்னென்னா ஜேகேவும் சரி அவங்களோட கேங்கும் சரி பெருசாக வந்துட்டு கண்டிருக்க மாட்டாங்க உங்களை. ஏன்னா வந்துட்டு வீட்டில் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு காலேஜ் வந்து பெருசாக அவங்க வந்து கண்டிருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அவருக்கு தெரியாமல் போயிருக்கும். பட் இன்றைக்கி வந்துட்டு அவர் பிக்கப் பண்ணுற வந்திருப்பார் இல்லையா அவங்கள என்னென்னா அவர் வந்து காலேஜ் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் வந்து சீனியர்லாம் எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டு அப்போ தான் ஜூனியர் பிடிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு அவர் வந்துட்டு இதில் தான் இருக்கார். அவர் வந்து காலேஜும் முடிஞ்சிச்சு அவருக்கு ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இன்றைக்கி உங்களை பிக்கப் பண்ணுறக்காண்டி கால் வராரு. அப்படியே உங்க கூட சிரிச்சு பேசிட்டு லைக் தோல் மேலே கையை போட்டு வர்றதுக்கு அவ்வளோ க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேலே வேறு ரெண்டுமே இல்லை தப்பாக என்னமே இல்லை பட்சத்தில். பட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவர் கூட ரொம்ப க்ளோஸாக சிரிச்சு பேசுகிறவங்க ஒரு தூசணி பார்க்க ஒரு மாதிரி வந்து கோவம் வருது அவருக்கு. இவன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கா முடிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு போயிட்டு அஜய்க்கு போகணும்னு வச்சுக்கிட்டீங்க. காலை உட்கார அப்படின்னு ஒரு மாதிரி டெரர் வாய்ஸ் சொல்கிறாரு. எனக்கு என்னாச்சு முடிச்சுட்டு பார்த்துட்டு ரைட்டு ஏதோ கோவத்தில் இருக்கான் பூஜாப்பா சாரிப்பா நீ வந்துட்டு வாயை திறந்த அப்படின்னா உனக்கு வந்து சேஃபே இல்லை இவன் சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் காஃபி போய் உட்காருங்க. அதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஹால் வந்து கூப்பிட்றாரு. சொல்டா
இங்கே வா ஒரு சீக்கிரம் சொல்கிறேன் மறுபடியும் எங்கள் காலத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வீடு வந்துட்டு உங்கள் காலத்தில் பைட் பண்ணிட்டாரு. லூஸ் எதுக்காக கிடச்ச சும்மா உன்னோட கால் இந்த மாதிரி தெரியல அப்படின்னு மாதிரி பிங்க் காமிச்சா அதான் கைக்கு துடிச்சா கிடச்சி பைத்தியம் அரை பைத்தியம் நம்ம சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கீங்க அடிச்சுட்டு. ஆனால் அவர் பார்க்க என்ன காலை வச்சு கிடச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க விட்டா கிஸ் வச்சுருவான் போல இந்த செம்ம கோவருது அப்படியே காலை விட்டுட்டு டோ பண்ணிட்டுக்கே வாங்கிட்டு ஏய் உள்ளவாடி ஜிக்கே இது கற்றுற உள்ளே வான்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டு ஹான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வரீங்க. அவனுக்கு அவ்வளோ கடுப்பாகுது அப்படியே ஹானை முறைச்சிட்டே வந்துட்டு அவரும் உட்காந்து அப்படியே காரை ஓட்டுறாரு. அந்த ட்ரைவ் ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ சைலண்ட்டாக போயிட்டுருக்கோம். அவரோட கண் அவ்வளோ கோவம் தெரியுது உங்களுக்கு. லைக் அது கண்ணே வந்து செம்ம ரெட்டாக இருக்குது. இங்கே ஹானுக்கு எதுவும் இல்லைன்னா சரி அவர் யார் இப்படி பேசிட்டு போகிறாரு இவர்கிட்ட அது வந்து உரிமையாக வந்துட்டு கூப்பிட்றாரு இவ்வளோ வந்துட்டு அமைதியாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹான் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அப்படியே உங்களுக்கு மரணம் பயத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்படியே வந்துட்டு பொறுமையாக போகிறீங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நேரம் வந்துட்டு காரை பார்க்க பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு டோரை டப்புன்னு வச்சுட்டு போகிறாரு. இப்போ டோர் இந்த அடிக்கிறானே இல்லை போனால் கைமாக தான் நான் வந்து நினச்சிட்டு அப்படியே வந்து நிற்பா வேறு வழி கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் டோரில் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு அவர் சோஃபா அப்படியே டைய கழட்டி போட்டு அப்படியே செம்ம கல்லில் உட்காராரு. ஏன்னா வந்துட்டு லீவ் ஸ்டார்ட் ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் சொல்லி போயிருப்பார். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு கோச்சிட்டு அந்த படாசை டைய இப்படி கழட்டி போட்டு செம்ம கழுத்து உட்காடுறாரு. அவரை பார்க்குறீங்க அப்படி இதாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபோனை பக்கத்தில் டேபிளில் வச்சுட்டு டேபிளில் போய் தண்ணி உள்ள சொல்லி போயிருப்பீங்க. அப்போ வந்து கரெக்டாக அவங்க மொபைலுக்கு வந்து கால் வந்து அவர் யாரை வச்சுட்டு பார்க்குறாரு. அதில் பார்த்தா ஹான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு இந்த கண்ணில் வந்துட்டு ஹார்ட்டின் வரும் இல்லையா அந்த எமோஜி வந்து போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் அவரை வந்து பார்க்குறாரு என்ன ஹார்ட்னு வச்சுருக்கா. ஏய் ஓகே ஃபோன் எடுத்து வா ஏதோ ஒன் டைம் சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி ரொம்ப உங்கள் வாய்ஸ்லாம் நிறைய போயிட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஹலோ சொல்லு அத்தி யார் அது அவ்வளோ உண்மையான்ட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே காற்று அப்படியே முறைக்காரு. அதை கேட்குற அளவுக்கு உனக்கு தான் உண்மை இருக்குது அப்படின்னு வச்சுட்டு அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு. பார்க்கணே இங்கே சொல்கிறாரு. ஜெக்கி நீ வீடு நான் போயிட்டு வெளியே பார்க்க பேசிட்டு வரேன். எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பேசுகிறேன் இல்லை கொண்டுடுவேன் ரைட்டு உங்களுக்கு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க பக்கத்தில் வந்துட்டு சொல்லுவேன். அதான் நீ அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தான் என்னாச்சு இல்லை அது சும்மா கேட்டேன். எனக்கு நைட் வந்துட்டு பாட்டி இருக்கு வரையா பாட்டி என்ன பாட்டி இல்லடி காலேஜோட செகண்ட் இயரோட லாஸ்ட் இயர்ல. ஸோ வந்துட்டு சும்மா அப்படி ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே பார்ட்டி பண்ணுறாங்க. அதான் பப்ளு தான் பப்ளு நானும் பார்க்குறேன். ஒரு 9 o'clock வேணால் நான் கால் பண்ணுறேன் வரேன்னா நினச்சி அப்போ சொல்கிறேன். சரி ஓகே பாய் பாய் சொல்லி கட் பண்ணுறது என்ன மயிறு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவர். அது இல்லை செகண்ட் இந்த மாதிரி செகண்ட் இயர் லாஸ்ட் என்ன ஒன்றும் ஃபேர்வெல் இல்லைல்ல ஃபைனல் இல்லை சொல்லி அப்படி கத்துறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஏன் கத்துறேன் சொல்லி கண்ணு தேடி தேங்கி நிற்கிது உங்கள் கண்ணில் விட்டால் வந்துட்டு கீழே வந்துடும் போல இருக்குது அந்த டேஸ்லாம் இப்படி வந்துட்டு பார்க்குறீங்க ஏன் கத்துறேன்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக கேட்குறீங்களா ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதை அப்படி பார்க்குறீங்க கூட ஆக்சுவலி அப்படி எப்படி மூச்சு விட்டுட்டு அப்படி என்ன ஹேர் பார்ட்டி இருக்கிறது நீங்கள் பண்ணாலும் பார்த்துக்கோங்க சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்ன கேள்வி கேட்குற இந்த மாதிரி விளையாடிச்சிருக்கீங்க பல்ல பேச்சுருவாங்க சரி பாட்டிக்கு ஒரு மயிரும் போகக்கூடாது மூச்சு போகும் சரி ப்ளீஸ் சரி ப்ளீஸ் இல்லை அப்படியே வந்துட்டு அவர் லேப்டாப்பே வந்துட்டு அப்படி சேவ் பண்ணுறது உட்காடுறீங்க நீங்கள் ப்ளீஸ் சரி ப்ளீஸ் வந்து அப்படியே வந்துட்டு சாரி ரொம்ப அப்படியே வந்துட்டு அவங்க லிப்ஸை போட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க நீங்கள் ப்ளீஸ் சிக்கன் ப்ளீஸ் தான் கோவமாக இருக்குன்னு தெரியும் அந்த கோவத்தை என்ன பார்க்கலாம் ப்ளீஸ் பாவம் ஒரே பாட்டு தானே நெக்ஸ்ட் இயர் காலேஜில் பண்ண போகிறேன் புரியுங்க யாரையுமே பார்க்க போகிறது. ஸோ இட்ஸ் லைக் ஃபேரி மாதிரி தானே ப்ளீஸ்டா ப்ளீஸ் எவ்வளோ ப்ளீஸ் பண்ணுறீங்களா அதுக்கு அதுக்கு நோவும் சொல்ல முடியல போயிட்டல நிஜமாவா ஆனால் எனக்கு 2 hours செஞ்சேன் 11 மணி ஆர் 12 மணி அப்படின்னு வீட்டில் போய் புரிஞ்சுதா ஓகே இது பாருங்கள் அதுக்கு மேலே ஆச்சு நீங்கள் மனுஷன் ஆக மாட்டேன் இது நிஜமாக அதுக்கப்புறமா விட்டுறேன் ஓகேவா போ ஏய் பாட்டிக்கு கண்டபடி ட்ரெஸ்ஸை போட்டுப்பான்னு வச்சுட்டு போனீங்க இதுதான் சொல்லிட்டேன் மரியாதை கிட்டோம் ஒழுங்க மரியாதையாக கொஞ்சம் கவராக இருக்கும் ட்ரெஸ் பண்ணி போட்டுப்போம் ஓகே போட்டுப்பேன் போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு
அதுக்கு வந்து நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒர்க்ஸ் பார்க்கலாம் நம்ம போயிருக்கோம். ஸோ பாதி ஏரியாவில் நம்ம போயிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு டெக்ஸ்டாக வந்து ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. ஸோ வந்து எடுத்து பார்க்குறாரு. மாதிரி மீட்டிங் இருக்குது சார் அப்படிமா சொல்கிறாங்க. இந்த டைம் என்னடா மீட்டிங் சொல்லிட்டு அவன் வந்து நான் நாராசமாக கேட்குறாரு. அப்போயே கூட வந்துட்டு அப்படியே இல்லைங்க சார் நீங்கள் வந்தே ஆகும் சார் அப்படி இப்படின்னு சொல்லி சரி ஃபோனை வச்சு சொல்கிறேன் நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு ஏக்னி சரி நீ பாட்டி கிளம்பிப்போ நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் எந்த கிளப்புன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இந்த மாதிரி இந்த கிளப்புன்னு சொல்லிடுறேன். ஓகே நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் வேக்கன்ஸ் கிளப்பில் ஏறி நீங்கள் தனியாக வெளியேறாது ஓகேவா சேஃப்டியில். அண்டு அப்புறம் பார்த்துறேன் குடிச்சிட்டு வந்து தெரிஞ்சுக்கீங்க அங்கேயே குளித்துண்டு போச்சு அப்படிங்கிறாரு. குடிக்க மாட்டேன் அது. ஸோ நான் இப்போ பிஸ்னஸ் பார்ட்டிக்கு சொல்ல போகிறேன். ஓகே சிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் வந்து போய்ட்டு என்ன உட்காந்து வச்சுக்கிங்க என்னடா இவன் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பேசி வச்சாதான் இருந்தோம் என்ன நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஏஜுக்கு இப்படி விட்டா மறக்காமே இல்லை பாய் ஃப்ரெண்டுங்க கொஞ்சமாச்சும் வந்து கேர் காமிச்சிருப்பான். இவன் அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லாமல் இருக்கான் சைக்கோ சொல்லி நீங்கள் அப்படியே திட்டி கிடக்குறீங்க. நீங்கள் வந்து அப்படியே திட்டி பேசிக்கிங்க. ஸோ அப்படியே வந்து ரெடி ஆகிட்டீங்க. ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ரெஸ் தான். நீங்கள் வந்து சாங் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஹாட்டாக ஆடி அந்த இடம் வந்துட்டு ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி கிவினிவியெல்லாம் ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்திருக்காங்க டபிள்யூ இதே மாதிரி வாங்கிட்டு அதே மாதிரி ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி ஷார்ட்டாக ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படி இருக்க அந்த ட்ரெஸ் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு போகிறீங்க. ஸோ கிளப்பில் போய்ட்டு எங்கள் ஊர் ஆட்டம் இல்லை உங்கள் ஆட்டம்லாம் அப்படி ஒரு ஆட்டம் இல்லை அவர் குளிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார். ஆனால் நீ எவனா சொல்கிற நான் என்னடா கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு செம்ம குடி அப்படி ஒரு போதையில் அப்படி மப்பில் இருக்கீங்க. செம்மையாக குடிச்சிட்டு அப்படி ஒரு ஆட்டம் போட்டிருக்கீங்க. எல்லாம் சரி ஜாலியாக அப்படியே பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. செம்ம பாட்டி சரியாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு டூதான் விளாட்லான்னு சொல்லிட்டு இப்படி போகும்போது பாட்டை கட்ட அவங்க பக்கம் வருது. இந்த பக்கம் வரும்போது வந்துட்டு அதில் வந்துட்டு இப்போ ஹான் தான் ஹான் அண்ட் கிவின் சொல்லிட்டு ஒரு சில தான் இருக்கீங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு கேட்குறா ஓய் அங்கே பாரு அங்கே போய் உட்காந்துருக்காங்க எங்கே வருவாங்க ஒரு 4 பசங்க உட்காந்துருக்காங்க. அதில் வந்துட்டு அதில் தேர்டாக பாரு ஆமாம் உட்காந்துருக்கான். அந்த பையன்ட்ட போயிட்டு லைக் சரி கிஸ்மெண்ட் பண்ணுறேன் கிஸ்ஸா ஆமாம் கிஸ்மெண்ட் பண்ணுறேன் இது என்னோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போய் எழுந்து போகிறீங்க. லைக் உங்களோட ட்ரெஸ் ஆல்ரெடி வந்துட்டு அதுவே வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்லீவ் இருக்கும் இன்னொரு ஸ்லீவ் இருக்காது. அந்த ஒரு ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கீழே இறக்கி விட்டுட்டு அப்படி போகிறீங்க. அப்படியே முடியெல்லாம் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் போகிறீங்க. அவரும் வந்துட்டு அந்த திரும்பி உட்காந்துருக்காங்க அந்த பர்சன். ஸோ வந்து நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போய்ட்டு எஸ்கியூஸ் மீ ஆக்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்ஸ்மா எங்களுக்கு கூடாது சொல்லி கேட்குறாரு. இட்ஸ் ஓகே அது வந்து செகேன்னு சொல்லி அப்படி பம்புறீங்க நீங்கள். எஸ்கியூஸ் மீ நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்துட்டு இப்போ கேட்குறேன் சின்ன கிளம்புறேன் பாய் அண்ட் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போய்ட்டு மார்னிங் வந்து கான்டாக்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே சார் பாய் சார் பாய் சார் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யாரும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எஸ்கியூஸ் மீ ஆக்சன் ஆக்சுவலாக அப்படியே மறைச்சிட்ருக்காரு. நீங்கள் தப்பாக இருந்தாலும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே கையை அப்படி டைட்டாக பிடிக்காது. அந்த டைட்டாக பிடிக்க அந்த கொசு தெரியுது. ஆத்தி சிக்கனும் செத்தோண்டாங்க வச்சுருக்கீங்க நீங்கள். எக்ஸ்கியூஸ் மீ யார் சார் நீங்கள் டே எங்கே வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாம் சீனி கேட்குறேன் சார் யார் நீங்கள் நானும் பார்த்துட்டீங்க காலமாக அவரை அப்படி மிரட்டிட்டு போகிறீங்க இப்போ என்ன அவருக்கு வந்ததே கோவம் ஹார்ன் போட்டுன்னு விடுறாரு. இங்கே பாருங்க சீமை கேட்ட பப்படா இது ஏன் ஆள் எங்களுக்கே வந்துட்டு இன்னொரு போனால் ஒரு புறம்ப பண்ணி கிஸ்மெண்ட் சொல்லுவேன் சார் உங்களை தான் சார் சொல்லுவோம். ஏய் இதான் நான் இருந்தேன் வேறு வேண்டாம் அப்புறம் கிஸ்மெண்ட் சொல்லிப்பேன் தானே நீங்கள் போங்களா இல்லை அப்படியே கோவத்தில் முறைச்சிட்டு போகிறாரு. அங்கே முறைக்க இல்லாமல் அந்த கிவி நியூ இயர் மாதிரி கூட்டிட்டு அவர் போகிற போக்கில் வந்து அப்படியே வந்துட்டு ஜிம்முக்கும் டேக்கே ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் வந்துட்டு 26 வந்துட்டு அங்கே நிற்கிறான்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. ஐ மீன் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டாரு. ஃபோட்டோ எடுத்து அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படியே சரியான கடுப்பு. அங்கே ஜிம்மின்ட்டே அப்படியே கிளம்பி வராங்க 2 பேரும். அப்படியே வந்துட்டு அவங்க கையை வச்சு தரத்தன்னு வச்சுட்டு போகிறாரு. கையை விடுங்க ஜேகே கையை விடுங்க ஏய் வாடி முடிச்சேன் சொல்லி போய் கோவத்தை அப்படியே தரத்தன்னு வச்சுட்டு போகிறாரு. இவங்க கார் டோர் ஓப்பன் பண்ணி தள்ளுறா உள்ள தள்ளி விட்டு அவரை பாட்டு கார் டோர் ஆஃப் பண்ணிட்டு ஸோ கார் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. சரியான கோவத்தை ட்ரைவ் பண்ணுறாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்து இங்கே வந்துட்டு ஜிம்மு டே வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா அங்கே நீங்கள் எவ்வளோ மட்டையோ அதை விட மோசமாக இங்கே இருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து மட்டையை கிடக்குறாங்க கிவின் 2 பேருமே. அந்த இடத்துல அப்படியே ஜிம்மிட்டே அப்படியே மாதிரி பார்த்துட்டு இவங்க முறைச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க தூக்கிட்டு போய் காலை படுக்க போடுறாங்க. சரி ஓகே ஆர்மிஸ் இந்த பாட்டை நான் இதோட முடிச்சிடுறேன். இன்னும் வந்துட்டு ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. ஸோ டு பி கண்டினியூ.